அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சத்திய வசன நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். வசனத்தை மையமாய் வைத்து வாழுகிற அல்லது வசனத்தை மையமாய் வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இந்த திருப்பணிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை காண அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நாளிலே ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே தாவீது செய்த ஒரு தவறான தீர்மானத்தை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வாழ்க்கையிலே தீர்மானம் என்பது மிக முக்கியமானது. ஆங்கிலத்திலே டிசிஷன் என்று சொல்வார்கள். அநேக சமயங்களிலே நாம் தீர்மானம் செய்கிறோம், தீர்மானங்களை செய்து வருகின்றோம். தீர்மானங்கள் செய்யாத மனிதர்கள் இந்த உலகிலே யாரும் கிடையாது. மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதன் ஒருவன்தான் தீர்மானம் செய்ய முடியாத நிலையில் இருப்பான். அல்லது இறந்து போன ஒரு மனிதனால் தான் தீர்மானம் செய்ய முடியாது. மற்ற எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தீர்மானங்கள் செய்ய வேண்டிய அழுத்தங்களில் நாம் வாழுகிறோம். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே தாவீது செய்த ஒரு தவறான தீர்மானத்தை சொல்ல விரும்புகிறேன். தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு 2வது ராஜாவாக தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணினாலும் சவுல் ராஜா இன்னும் ராஜாவாகத்தான் இருக்கிறார். தாவீது தனக்கு பின்பாக ராஜாவாக வருவான் என்பதை அறிந்த சவுல் தன் குமார நிமித்தம் தன் நிமித்தம் தாவீதை கொல்ல திட்டமிடுகிறார். தாவீதை கொல்லுவதற்காக அவனை வேட்டையாட, அவனை கொல்ல அநேக இடங்களில் பின்தொடர்கிறான். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் தாவீது யோசிக்கிறான், சவுலின் கையிலே ஒரு நாள் நான் இறந்து விடுவேன், மடிந்து போவேன் என்று தனக்குள்ளே தானே ஒரு சிந்தனை பண்ணிக்கொண்டு பெலிஸ்திய நாட்டிலே சென்று ராஜாவினிடத்திலே அடைக்கலம் புகுகிறான். இதுதான் தாவீது செய்த மிக பெரிய தவறான தீர்மானம். 1 சாமுவேல் 27:1 இந்த வசனம் வருகிறது. தாவீதை இதுவரையிலும் காப்பாற்றினவர் யார்? கர்த்தர். தாவீதை இதுவரையிலும் நடத்தினவர் யார்? கர்த்தர். தாவீதை இதுவரையிலும் சவுலின் கையிலே விழாதபடி தப்புவித்த ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார். ஆனால் தாவீதின் வாழ்க்கையின் உபத்திரங்கள், நீண்டகால கண்ணீரின் பாதைகள் அவனுடைய வாழ்க்கையில விசுவாசத்திலே குன்ற ஆரம்பிக்கக்கூடிய நிலையிலே தள்ளிவிட்டது. ஆகவே இந்த தாவீது தன்னுடைய மாம்சத்திலே, தன்னுடைய சுய சிந்தனையிலே ஒரு தவறான தீர்மானம் செய்தான். இந்த தீர்மானம் செய்வதற்கு ஆண்டவரை தேடினானா? இல்லை. ஆண்டவருடைய ஊழியர்களை தேடினானா? இல்லை. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்தானா? இல்லவே இல்லை. தானே தன்னுடைய சுயத்திலே ஒரு தீர்மானம் செய்தான். தாவீது கொன்று போட்ட முதல் பெலிஸ்தியன் கோலியாத்து தான். பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் எப்போதும் போராட்டம், யுத்தம் நடைபெறும். ஆனால் தாவீது சவுலுக்கு தப்பும்படி விரோதியிடத்தில் போய் அடைக்கலம் புகுந்தார். ஆனால் அடைக்கலம் கொடுத்த பெலிஸ்திய ராஜா தாவீதுக்கும் அவனோடு இருந்த மனிதர்களுக்கும் சிக்லாக் பட்டணத்தை கொடுத்தான். தாவீதோடு 600க்கு அதிகமான மக்கள் குடும்பத்தோடு இருந்தார்கள். தன்னோடு இருந்த மக்களுக்காக தாவீது பெலிஸ்தே நாட்டிலே கொள்ளையடித்தான். கொள்ளையடித்தது வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக
சிறு பிள்ளைகளை கூட உயிரோடு வைத்து விடாதபடி கொன்று போட்டான். பெலிஸ்த ராஜா கேட்கிறான், எங்கே போய் கொள்ளையடித்தாய்? நான் பெலிஸ்த நாட்டில் கொள்ளையடித்தேன் என்று சொல்லாதபடி அவன் இஸ்ரவேல் நாட்டிலே கொள்ளையடித்தேன் என்று பொய் சொல்கிறான். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, தவறான தீர்மானங்களை நாம் செய்யும் பொழுது, தவறான தீர்மானம் ஒன்றை நானும் நீங்களும் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பின்விளைவுகள், அநேக தீய விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாவதற்கு காரணமாக நாம் மாறிவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாவீதின் வாழ்க்கையிலே அவன் செய்த தவறான தீர்மானத்தின் விளைவு என்ன தெரியுமா? அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணநலம் மாறியது. 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 6 வாசித்து பாருங்கள். முதலாவது கொள்ளையடித்தான், கொலை செய்தான், தனக்கு அடைக்கலம் கொடுத்த பெலிஸ்திய ராஜாவுக்கு விரோதமாய் நம்பிக்கை துரோகம் செய்தான். அவனுடைய குணநலங்கள் எல்லாம் மாறுகிறது, உண்மையின் தன்மை மாறுகிறது, நன்றி உணர்வு மாறுகிறது, நம்பிக்கை துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது. காரணம் என்ன? அவன் செய்த தவறான தீர்மானம். இந்த செய்தியை கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்த ஒரு தவறான தீர்மானம் உங்களுடைய குணத்தையே, உங்களுடைய கேரக்டரையே, உங்களுடைய பண்புகளே காற்றிலே பறக்கக்கூடிய நிலைக்கு, அது உங்களை தள்ளக்கூடிய நிலைக்கு வழி நடத்தி விடலாம். ஆகவே எச்சரிக்கையாயிருங்கள். எந்த ஒரு தீர்மானம் பண்ணுவதற்கு முன்பாக ஜெபியுங்கள். எந்த ஒரு தீர்மானம் பண்ணுவதற்கு முன்பாக வசனத்தை வாசியுங்கள். எந்த ஒரு தீர்மானம் பண்ணுவதற்கு முன்பாக கர்த்தருடைய உண்மையான முதிர்ச்சியான அந்த ஊழியர்களின் நல் ஆலோசனையை தேடுங்கள். எந்த ஒரு தீர்மானம் பண்ணுவதற்கு முன்பாக ஆத்திரப்படாதபடி, அவசரப்படாதபடி அமைதலாக காத்திருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் கூட, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள் 12 பேரை தேர்ந்தெடுப்பதற்கு இரவெல்லாம் அவர் காத்திருந்து ஜெபித்தார். அவரே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் காத்திருக்க வேண்டும். ஆகவே தாவீதின் தவறான தீர்மானம் அவன் குணநலனை அல்லது குணங்களையே மாற்றி போட்டது என்று சொல்லலாம். இரண்டாவது, தாவீதின் தவறான தீர்மானம் இன்னொரு விளைவை உண்டு பண்ணியது. தாவீது பெலிஸ்தரோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் சொல்கிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஆகவே இந்த தாவீது நம்மோடு யுத்தத்துக்கு வரக்கூடாது என்று சொன்ன பொழுது ராஜாவுக்கு விசனமாயிருந்தது. தாவீதை அழைத்து சொல்கிறான், நீ எனக்கு பிரியமானவன், என் பிரபுக்களுக்கு நீ பிரியமானவன் அல்ல, நீ உன் ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லிவிட்டான். தாவீது இந்த காலகட்டத்திலே சிக்லாக்கு திரும்பி வருகிறான். அங்கே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே சிக்லாக்கிலே தாவீதின் மனைவிகள், பிள்ளைகள், அவனுடைய 600 பேருடைய மனைவி, பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள், கோழிகை, கழுதுகள் எல்லாம் இருந்தது. அமெரிக்கர்கள் வந்தார்கள், அதை சுட்டரித்தார்கள். எல்லா மந்தையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். தாவீதின் மனைவிகள், பிள்ளைகள், அவனோடு இருந்த 600 பேருடைய குடும்பத்தாரை சிறைபிடித்து போய்விட்டார்கள். தாவீது வந்து பார்க்கிறான், சிக்லாக் பட்டணம் எரிந்து கிடக்கிறது. நண்பர்களின் உறவினர்கள் இல்லை, தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள் யாருமே இல்லை, தான் இத்தனை ஆண்டு காலம் சம்பாதித்த உடைமைகள் இல்லை. அவனுடைய வாழ்க்கையிலே அழத் தொடங்குகிறான். மனிதர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். ஒரு மனிதன் செய்கிற தவறான தீர்மானம் எவ்வளவு பின்விளைவுகளை உண்டு பண்ணுகிறது. முதலாவது, தாவீது செய்த தவறான தீர்மானம் அவனுடைய கேரக்டரை மாற்றுகிறது, அவன் குணத்தையே மாற்றுகிறது என்று சொன்னேன். இரண்டாவது, தாவீதினுடைய தவறான தீர்மானம், இரண்டாவது, அவன் உடைமைகளை எல்லாம் அது அழித்து போட்டது, அது இல்லாமல் போகும்படியான நிலைக்கு தள்ளியது. இப்போது அவனிடத்தில் உடைமைகள் இல்லை, ஆஸ்திகள் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, செழிப்பு இல்லை. தான் சம்பாதித்ததெல்லாம் பறந்து போய்விட்டது, பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு போய்விட்டது, தன்னுடைய உடைமைகள் போய்விட்டது, தனக்கு சொந்தமானவர்களை அவன் இழக்க தொடங்கியிருந்தான், ஒன்றுமில்லாதவனாக நிற்கிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, நீங்கள் செய்கிற தவறான தீர்மானம் உங்கள் ஆஸ்தியை இழக்க வைக்கலாம்,
உங்கள் உடைமைகள் உங்களை விட்டு பறக்க வைக்கலாம். உங்களுடைய தவறான தீர்மானம், நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய கையின் பிரயாசம் உங்களை விட்டு வழுவி போகக்கூடிய நிலையிலே அது உங்களை தூண்டிவிடலாம். ஆகவே தான் ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே தேவ பலத்தோடு சொல்கிறேன், இதோ தவறான தீர்மானம் செய்யாதிருங்கள். தவறான தீர்மானம் நம்முடைய உடைமைகளை 100% 0க்கு கொண்டு வந்துவிடும். ஆகவே எச்சரிக்கையாயிருப்போம். மூன்றாவது, தவறான தாவீதின் தீர்மானம் இன்னொரு பாதிப்பை உண்டு பண்ணியது. 600 மனிதர்கள் தாவீதோடு நல்ல நெருங்கிய நட்பு வைத்திருந்தார்கள். தாவீதுக்கும் அவர்களுக்குள்ள உறவு விரலும் நகம் போல் இருந்தது. ஆனால் தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், உடைமைகள் எல்லாம் போய்விட்டதை அறிந்த மனிதர்கள் அழத் தொடங்குகிறார்கள். தாவீதின் மனைவிகள், பிள்ளைகளையும் தாவீது இழந்தான். ஆகவே எல்லாரும் அழத் தொடங்குகிறார்கள். பெண்கள் அழுவது இயற்கையானது. இங்கே ஆண்கள் பராக்கிரமசாலிகள் அழத் தொடங்குகிறார்கள். அழத் தொடங்கும்போது அங்கே 1 சாமுவேல் 31 சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். தங்களுடைய மன கிளேசத்து நிமித்தம், தங்களுக்கு பிரியமானவர்களை இழக்க கொடுத்த அந்த மக்களின் நிமித்தம் தாவீதினுடைய 600 நண்பர்களும் தாவீதை கல்லெறியும்படியாக சொல்லிக் கொண்டார்கள். கல்லெறியவில்லை, கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அதனுடைய பொருள் என்ன? தாவீதுக்கும் 600 பேருக்குள்ள உறவிலே உடைவு ஏற்பட்டது. அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, உங்களுடைய தவறான தீர்மானம் உங்களுடைய உறவுகளை பாதிக்கும். உங்கள் தவறான தீர்மானம் உங்கள் உறவுகள் கசந்து போக வைக்கும். உங்கள் தவறான தீர்மானம் உங்களுடைய உறவுகளை சிதைத்து போட்டுவிடும். இதைத்தான் தாவீதின் வாழ்க்கையிலே நாம் காண முடிகிறது. விரலும் நகம் போல இருந்தவர்கள் பகைஞராக மாறிவிட்டார்கள். இப்போது தாவீதுக்கு மனைவிகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, தீர்க்கன் இல்லை, யாருமே இல்லை. அப்போதுதான் தாவீது தனக்குள்ளே, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவனுக்கு போதகர் அவன்தான், அவனுக்கு சுவிசேஷகன் அவன்தான், அவனுக்கு தீர்க்கன் அவன்தான், அவனுக்கு ஆலோசனை சொல்லி உற்சாகப்படுத்துகிற மனிதனும் அவன்தான். ஆகவே தான் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அருமையானுள்ளே, இந்த சூழ்நிலையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தவறான தீர்மானம் நம்முடைய குணத்தை மாற்றும். தவறான தீர்மானம் ஆஸ்தியை அழித்து போடும். தவறான தீர்மானம் உறவுகளை உடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே தாவீது இந்த பெலிஸ்திய நாட்டிலே 1 வருஷம் 4 மாதம் இருந்தார். 1 சாமுவேல் 27:7 சொல்லப்படுகிறது. இந்த 27ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம், 29, 30 வாசித்து பாருங்கள். 1 வருடம் 4 மாதங்கள் தாவீதோடு கர்த்தர் பேசவே இல்லை. எங்கேயாவது பேசினாரா? சொப்பனத்தில் பேசினாரா? தரிசனத்தில் பேசினாரா? தீர்க்கனோடு பேசினாரா? ஆவியானவர் வழியாய் பேசினாரா? ஒரு இடத்திலும் வசனம் எழுதப்படவில்லை. இந்த சமயத்திலே தாவீது சிந்திக்கிறான். தன்னோடு பயணம் செய்த ஆசாரியனாகிய அபியத்தாரை அழைக்கிறான். ஏபோத்தை கொண்டு வரச் சொல்கிறான். இவன் பெலிஸ்தி நாட்டிலே குடியிருந்த போது அந்த அபியத்தார் என்கிற ஆசாரியன் கூடத்தான் இருக்கிறார். அபியத்தார் இருக்கும் பொழுது ஏபோத்து கூடத்தான் இருக்கிறது. ஆனாலும் அந்த ஏபோத்தின் மூலமாய் தேவ சித்தத்தை அறியவே இல்லை. அவன் செய்தது என்ன? இப்பொழுது அவன் ஏபோத்தை கொண்டு வரச் சொல்கிறான். என்னுடைய 4வது குறிப்பு என்னவென்றால், தாவீதின் தவறான தீர்மானத்தின் விளைவு என்ன? இந்த 1 வருடம் 4 மாதங்கள் கர்த்தர் அவனோடு பேசவே இல்லை. ஒருவேளை அவனுடைய குணம் மாறியது பெரிதல்ல, அவனுடைய ஆஸ்திகள் அழிந்தது பெரிதல்ல, அவனுடைய உறவுகள் உடைந்தது பெரிதல்ல. அவனுடைய வாழ்க்கையிலே எது உடைந்தது என்றால், ஆண்டவருக்கும் அவனுக்குள்ள உறவு உடைந்தது. ஆண்டவர் அவனோடு தன் சித்தத்தை, திட்டத்தை வெளிப்படுத்தவில்லை. அருமையானுள்ளே, தவறான தீர்மானம் இத்தனை விளைவுகளை உண்டு பண்ணியது. ஆனாலும் தாவீது கர்த்தரிடத்தில் திரும்பினான். ஏபோத்தை கொண்டு வர சொன்னான். ஏபோத்தின் மூலமாய் கர்த்தருடைய சித்தத்தை அறிய முற்படுகிறான். பழைய ஏற்பாட்டிலே ஏபோத்தின் வழியாகத்தான் தேவ சித்தத்தை மக்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த வஸ்திரத்தின் மூலமாய் தேவன் என்ன சிந்திக்கிறார், திட்டமிடுகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இப்பொழுது தேவ சித்தத்துக்கு நேராக அறியும்படி திரும்புகிறார். கர்த்தாவே,
அந்த தண்டை பின்தொடரலாமா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அந்த தண்டை பின்தொடரு, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். அருமையான சகோதரனே சகோதரிகளே, ஒரு வருடம் 4 மாதங்கள் தேவனை விட்டு தூரம் போய் தவறான தீர்மானம் செய்த இந்த தாவீது ஆண்டவரண்டே திரும்பின பொழுது, ஆண்டவர் 1 வருடம் 4 மாதங்கள் என்னை நீ தேடவே இல்லை, உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவனை கடினமாய் நடத்தவில்லை. அவனோடு இடைப்பட்டார், அவனோடு பேசினார், அவனுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுத்தார், தன்னுடைய வழிநடத்தலை கொடுத்தார், தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த பலத்தின் அடிப்படையில் இப்போது தாவீது அமலேக்கியரிடத்தில் போய் யுத்தம் செய்தான், அவர்களை மேற்கொண்டான், எல்லாவற்றையும் திரும்ப பெற்றான். பாருங்கள் அருமையான சகோதரனே சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையிலே தவறான தீர்மானங்கள் செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தவறான தீர்மானங்கள் செய்ய வாய்ப்புகள் உண்டு, தவறான தீர்மானங்கள் செய்ய சூழ்நிலைகள் உண்டு, தவறான தீர்மானம் செய்வதற்கு நமக்கு சோதனைகள் வரும். ஆனால் விழிப்போடு இருங்கள். தவறான தீர்மானம் செய்தால் குணங்கள் மாறும், நற்குணங்கள் மாறிவிடும். தவறான தீர்மானம் செய்தால் ஆஸ்திகள் பறந்துவிடும். தவறான தீர்மானம் செய்தால் உங்கள் வாழ்க்கையிலே உறவுகள் உடைந்துவிடும். தவறான தீர்மானம் செய்தால் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவது, தன்னுடைய சித்தத்தை அறிவிப்பது நின்றுவிடும். ஆனால் திரும்பினான் தாவீது. திரும்பின போது ஆண்டவர் அவனுடைய எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். வேதத்தை 1 சாமுவேல் 31 வாசித்து பாருங்கள். அவருடைய குணங்கள் மாறுகிறது, அவருடைய உறவுகள் சரியாகிறது, அவன் இழந்தவைகளெல்லாம் திரும்ப பெறுகிறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நீங்கள் 1 சாமுவேல் 31க்கு பிறகு 2 சாமுவேலிலே நீங்கள் வாசிப்பீர்களானால் சீக்கிரமாய் ராஜாவாய் மாறிவிடுகிறார். ஆகவே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை என்னவென்றால், தவறான தீர்மானங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். எந்த இடத்திலே நீங்கள் தவறான தீர்மானம் செய்தீர்கள், எந்த இடத்திலே தவறான முடிவு எடுத்தீர்கள், எந்த இடத்திலே தவறான நபர்களை தெரிந்து கொண்டீர்கள், எந்த இடத்திலே தவறான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மேலாக தெரிந்து கொண்டீர்கள், யோசித்து பாருங்கள். அதை இழந்தேனே, இவைகளை இழந்தேனே, உறவுகள் உடைந்து போனதே, என் குணம் மாறிவிட்டதே, என்னுடைய வாழ்க்கையில் நண்பர்கள் உறவினர்கள் பகைஞராய் மாறிவிட்டார்களே, ஆண்டவர் என்னோடு பேசவே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? திரும்புங்கள் ஆண்டவர் என்றே. ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவரிடத்தில் திரும்பினால், ஆண்டவரிடத்தில் உணர்ந்து திரும்பினால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னொரு வாய்ப்பை தருகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே 2வது வாய்ப்பை தருகிற ஆண்டவர். யோனா ஆண்டவருடைய அழைப்பை விட்டுவிட்டு நினிவேக்கு போக வேண்டியவன் தர்சீசுக்கு கடந்து போனான். ஆனால் மீனின் வயிற்றுக்குள்ளே அகப்படும் பொழுது ஆண்டவர் என்றே திரும்பினான். ஆண்டவர் அவனுக்கு 2வது வாய்ப்பை கொடுத்தார். மறுபடி தீர்க்கனாக நினிவேலே போய் பிரசங்கிக்கும்படி வைத்தார். நினிவேலே மகா பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. அந்த எழுப்புதலுக்கு ஆண்டவர் யோனாவை பயன்படுத்தினார். பேதுருடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு முறை ஆண்டவருக்கு முன்பாக தவறான தீர்மானம் செய்தார். ஆண்டவரை பற்றி தெரியுமா என்று சொல்லும் பொழுது அறியவில்லை என்றான், சத்தியம் பண்ணினான், சபிக்க தொடங்கினான். அதே மனிதனை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சந்தித்து, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். அவன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி கண்ணீரோடு ஆண்டவரிடத்திலே தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். ஆகவே வாழ்க்கையில் யாருமே தவறான தீர்மானம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையிலே இந்த திருமறையின் வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், உலகத்திலே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தவறு செய்யாத ஒருவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். நான் தவறு செய்திருக்கிறேன், நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள், அநேக தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தவறான தீர்மானங்கள் என்று உணர்ந்தபோது அந்த தீர்மானத்திலிருந்து வெளியே வரும்படியாக ஆண்டவர் என்றே திரும்புவோம். ஆண்டவர் தன்னுடைய காயப்பட்ட 2 கரங்களோடு உங்களை அன்போடு அழைக்கிறார். வா மகனே, வா மகளே என்று சொல்லி அன்போடு அழைக்கிறார்.
சரியான தீர்மானம் செய்ய பலன் தருவார். சரியான தீர்மானம் செய்ய வலுவை தருவார். சரியான தீர்மானம் செய்ய ஆவியின் வல்லமையை தருவார். சரியான தீர்மானம் செய்து சரியான முறையில் ஆண்டவரிடத்தில் திரும்பி பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை தருவார். இழந்ததை திரும்ப தருவார். குணங்கள் மாறும். உங்களுடைய நல்ல குணங்கள் திரும்ப கிடைக்கும். இழந்த ஐஸ்வர்யத்தை திரும்ப தருவார். உடைந்த உறவுகளை சீர்படுத்துவார். அருந்து போன தேவ உறவை சரி பண்ணுவார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். சரியான தீர்மானம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் 100 கணக்கிலே நாங்கள் பிழையான தவறான தீர்மானங்கள் ஏராளம் செய்திருக்கிறோம். எங்களை மன்னித்தருளும். இன்றையிலிருந்து உண்மையாக சரியான தீர்மானம் செய்ய எங்களுக்கு பலந்தார். ஆண்டவரே, நாங்கள் தவறான தீர்மானங்களை செய்தோம், எங்களை மன்னித்தருளும் என்று ஆண்டவர் என்னை திரும்புகிற மக்களை ஆசீர்வதியும். தொடும். அவர்களுக்கு புது வாழ்க்கையை தார். 2வது வாய்ப்பை தந்து அவர்களை கனம் பண்ணும். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் திருப்புமுனை ஏற்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.